வணக்கம். தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் முடிஞ்சு யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்றதுல நல்ல ஒரு இழுபறி நிலவிக்கிட்டு இருக்கு. விஜய் மெஜாரிட்டி காமிக்கணும்னு சொல்கிறாரு, ஆனால் கவர்னர் உடனே காமிச்சா தான் பதவியேற்பு விழான்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூழலில் காங்கிரஸ் அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு இதில் சில கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ காங்கிரஸ் டிஎம்கேவோட அலையன்ஸில் இருந்து ஜெயிச்சாங்க. ஸோ காங்கிரஸ் யார் எடுத்து நின்றாங்க? டிவிகே பார்ட்டி எடுத்து நின்றாங்க. காங்கிரஸ்க்கு யார் ஓட்டு போட்டாங்க? எனக்கு டிவிகே வேணாம் அப்படின்னு சொல்கிற டிஎம்கேவும் மற்ற அவங்க அலையன்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் தான் போட்டாங்க. இப்போது அவங்க கையிலேருந்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு இப்போ அழகாக கொண்டு டிவிகே பக்கம் கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, ஜென்ராசிட்டியாக மக்கள் தீர்ப்புக்கு ஒரு ஆட்சி அமையணுன்ற அவங்க இன்டென்ஷன் கரெக்டு. ஆனால் அங்கே எங்கே ப்ராப்ளம்? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு வர்றது தப்பு. இது டிஎம்கேக்கும் பண்ணுற பேக் ஸ்டாபிங், மக்களுக்கும் பண்ணுற பேக் ஸ்டாபிங். மக்கள் தெளிவாக ஒரு வெரைட்டி கொடுத்தாங்க. நாங்கள் இருக்கிற பாலிட்டிஷியன்ஸோ இல்லை அவங்க வே ஆஃப் டூயிங்கோ இல்லை இருக்கிற பொலிட்டிக்கல் ரிஜைம் ஆர் வாட் எவர் த ரிச்சுவல்ஸ், யூ ஆர் டயர்ட், வி வாண்ட் நியூ பீப்புள் டு கவர்ன் அஸ். இதுதானே அவங்க சொன்னாங்க. அப்போது இதில் உள்ளே போகிறதுக்கு பேர் ராஜதந்திரமா, குள்ளநரித்தனம். அதனால் அது எப்படின்றது எனக்கு புரியல. இந்த மாதிரி நிறைய புரியல இருக்குது. ஒவ்வொன்றா கேட்குறேன். இது ஃபஸ்ட்டு காங்கிரஸை பொறுத்த மட்டும். இப்போது டிஎம்கேக்காக உழைச்சி ஓட்டு போட்டு காங்கிரஸ் ஒரு ஆள் ஆக்கியிருக்காங்கல்ல, அவங்க மேலே நமக்கு அவங்களும் உழைச்சிருக்காங்க, அவங்களும் ஒரு விஷயத்தை நம்பியிருக்காங்க, போராடியிருக்காங்க. அவங்கள இப்படி பண்ணுறதுன்றது சரியா தெரியல. நெக்ஸ்ட்டு ஏடிஎம்கே. சார், நீங்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு 50+ சீட்டு வச்சுருக்கீங்க. ஏன் இப்போ அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கலாமே? கண்டிப்பாக நீ ரூல் பண்ணிக்கோ, வி ஆர் நாட் ஸ்டாப்பிங் யூ, பார்க்குறோம் நீ எப்படி ரூல் பண்ணுறேன்னு சொல்லிட்டுன்னு சொல்லலாமே. அது ஏன் முடியல? அதில் ஒரு சிலர் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா அங்கே போய் ஆதரவு கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்களாம் அதிகாரம் கொடுக்கலாம் வரமாட்டிங்களா? இது என்ன நீங்களாம் முதல் போட்டு உருவாக்கணும் ஒரு வியாபாரமா? இது நேற்று வரைக்கும் தான் ஒரு டெமோக்ராட்டிக் ஈவெண்ட்டாக இருந்தது. இந்த தமிழ்நாடு எலெக்ஷன், இவர் ஜெயிச்சது, மேண்டேட்ஸ் எல்லாமே. இப்போது அது கிட்டத்தட்ட ஒரு ட்ரேட் போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் போட்ட மூலதனத்தில்? மக்கள் போட்ட மூலதனத்தில். ஆனால் மக்களுக்கு இதில் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது, அவங்களுக்கு தான். இது எனக்கு புரியல. ஏன் நீங்கள் அதிகாரம் எதுக்கும்? அப்போது சரி, நீ அதிகாரம் ஆட்சி பகிர்வு கரெக்ட். எப்போது அவங்க முதலே கூப்பிட்டாங்கல்ல, யாராவது அலையன்ஸுக்கு வாங்க கொடுக்குறோன்னு, அப்போ உங்களுக்கு அந்த துணிச்சல் இல்லைல்ல, அப்போ போகல, நீங்கள் அதை நம்பலை. அப்போ இப்போ எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நம்ம அவங்கக்கிட்ட போய் அதிகாரம் ஆட்சி பங்கு கேட்கறது நியாயம்? புரியல. எல்லாத்துக்கும் மேலே இந்த கட்சி ஆஃபீஸில், ஆதரவு கொடுத்த கட்சி ஆஃபீஸில் நேற்று கொண்டாடுறாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு வர அன்னைக்கு காலையில் இவங்களை திட்டிகிட்டு இருந்தாங்க. புரியல, அது என்ன மனப்பான்மை, அது எப்படி தெரியல. நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. 6 சீட்டாவது வரும்னு நினச்சேன், இன்னொரு 10 லட்சம் ஓட்டாவது நான் வாங்குவேன்னு நினச்சேன், மக்கள் தரலை அப்படின்ட்டு. எனக்கு புரியல. நீங்கள் 234 சீட்டு நின்றுருக்கீங்க, ஆட்சி அமைப்போன்னு சொல்கிற அளவுக்கு போராடி இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பு இவ்வளோ கம்மியாக வச்சுருந்துருக்கீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? உங்கள் கட்சியோட பர்பஸ் என்ன? அதுக்காக இப்போ ஒரு 3% ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன? புரியல எனக்கு. அவங்களுக்கு சும்மா அவங்க ஏதோ ஓட்டு குத்திட்டாங்க, புரியல. திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேர் சொல்லியே சொல்கிறேன். அவர் 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன், நான் ஜாகிரதையாக போடணும், ஏன்னா எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறவர். தமிழக அரசியல் களத்தில் ஒன் ஆஃப் த ரெப்யூட்டட் ஒரு ஜேர்னல் பர்சனாக ஒரு ரெஸ்பெக்டோடு பார்க்குறாங்க. அவர் 10 சீட் வராதுன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் 20 லட்சம் பேரில் ஒரு 0.5% இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மாற்றி குத்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கி அது எங்கே போய் விட்டுருக்கு பார்த்தீங்களா? அதுக்காக அவர் கருத்தை சொல்லக்கூடாது சொல்லலை. அவர் சொன்ன விதம் லிட்டரலி சேலஞ்ச்டு. 100 வேணாம் 50 வேணாம் 30 வேணாம் 10 அப்படின்னு சேலஞ்ச் பண்ணார் ஓப்பன் டிபேட்டில். இப்போ கேட்டால் நான் ஆந்திராவில் அரசியல் பேச மாட்டேன்னு சொல்லுங்கள், நான் மட்டுமா தப்பாக சொன்னேன், எல்லாரும் தப்பாக சொன்னாங்கட்டு அவர் பாட்டில் அன்னையத்துலேருந்து ஜாலியாக சேனலாக இன்டர்வியூ கொடுத்துட்டு அவர் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போ நீங்களாம் சும்மா அரசியல்ன்றது ஒரு டாப்பிக்காக வச்சுட்டு சேனலாக வச்சுட்டு கல்லா கட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ மக்கள் தான் யோசிக்கணும். இவங்க ப்ரோக்ராம்லாம் அவங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறது எவ்வளோ பெரிய க்ரூவல் திங் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது அவங்களே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கோங்க. இங்கே யாருமே கடவுள் கிடையாது. நெக்ஸ்ட்டு பிஜேபி.
திரு அண்ணாமலை அவர்கள் 2024 தெளிவாக சொல்லியிருக்காரு, தனியாக நிற்கலாம், ஒரு 500 நாள் முன்னாடியே உங்கள் கேண்டிடேட் லிஸ்ட்டை கொடுங்க, அப்போ தான் நம்ம போய் ஜெயிக்கிறதுக்கான வழிவகை பண்ண முடியும், க்ளீன் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம், இட்ஸ் கோனா பி, ஏன்னா ஒரு கூட்டணி இதுதான் வரும், ஆனால் கிளியராக ஒரு ஆர்வம் சொல்லியிருக்காரு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சக்தி இருந்ததா? தெரியல. நம்ம அதை கேட்டோமா? கேட்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ 27 29 சீட்டோ வந்து ஒரே ஒரு சீட்டு அடிச்சிருக்கீங்க ஊட்டியில், அதுவும் 1000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ இதெல்லாம் வச்சுட்டு இப்போ அவங்க காங்கிரஸ் கிட்ட அலையன்ஸ் வாங்கிட்டாங்கன்னொன்னே இப்போ கவர்னர் பிஸி ஆகிட்டாரு. கவர்னர் வந்து அவர் கொஞ்சம் ஹெல்டப்பாக இருக்கிற மாதிரி நியூஸ்லாம் படிக்கிறேன், எனக்கு எந்த அளவுக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஜென்யூனாக ஒரு டவுட் இருக்குது, எங்கள் மாநிலத்துலேருந்தே நிறைய பேர் கவர்னராக வேறு மாநிலத்தில் இருக்காங்க, தமிழ்நாடு மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்டுக்கு ஒரு கவர்னர் கொடுக்கக்கூடாதா? நாங்கள் ஒரு கவர்னர் கூட வரது இல்லை. டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க ஜெயலலிதா மேடம் உடம்பு முடியாமல் இருந்தப்போ இதே மாதிரி தான் மகாராஷ்டிரிலேருந்து பறந்து வந்திருந்தார் கவர்னர். இப்போவும் இதே மாதிரி எங்கேருந்து ஒரு கவர்னர், ஏன் எங்களுக்கு ஒரு கவர்னர் கொடுக்கக்கூடாதா? இதே டிஎம்கே ரூலிங்கில் இருந்தப்போ மிஸ்டர் ரவி கவர்னர் அவர்கள் நல்லா ஃபுல் ஸ்விங்கில் ஆக்டிவாக இருந்தார், ஏன் இப்போ மட்டும் எங்களுக்கு ஒரு கவர்னர் ஃபுல் டைம் கொடுக்கக்கூடாது? நாங்கள் அது கூட டிசர்விங் இல்லை. புரியல. எல்லாத்துக்கும் மேலே இந்த எலெக்ஷனில் டிவிக்கு 12 சீட்டு 2000 ஓட்டுக்கு கீழே தான் தோற்றுருக்காங்க. அப்போ அந்த தொகுதியில் டிவிக்காக ஓட்டு போட்ட மக்கள்லாம் மக்கள் இல்லையா? அதெல்லாம் வெர்டிக்ட் இல்லையா? எல்லா பொலிட்டிக்கல் கட்சிக்குமே நான் ஒன்று கேட்குறேன், கிளியராக உங்களுக்கு மக்கள் வேவ் தெரியல? மக்களுடைய பெரும்பான்மை யாரை விரும்புகிறாங்கன்னு தெரியல? ஏன் ஆதரவு இல்லாத அப்பா நீ ஆட்சி அமைச்சிக்கணும், ரூலிங் பண்ணு, அதை நாங்கள் வேலிடேட் பண்ணுறோம், அதில் நாங்கள் அரசியல் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு வழி விடுறதுக்கு முடியாதா? மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தா, மந்திரி போஸ்ட் கொடுத்தா, சைரன் வச்ச காரு கொடுத்தா தானா? இவங்க ஊழல் இல்லாத ஆட்சி தான் கொடுக்கணுன்றது இவங்க கோட்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னு எனக்குமே தெரியாது. ஆனால் நீங்கள் எப்படி அதில் ஃபிட்டின் ஆவீங்க? தெரியாது. அப்போ நாங்களாம் பழைய பெருச்சாலி, அப்போ செங்கோட்டையன் சார் மட்டும் வராரு, அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டார், லெகசி டைனஸ்டி உடச்சி வந்து திருப்பி கீழேருந்து எலெக்ஷனில் நின்று வந்திருக்காரு. உங்களுக்கு அந்த கட்ஸ் இருந்ததா? லெகசி பாலிடிக்ஸ் தானே பண்ணீங்க. இப்போ வந்துட்டு புது கமர் அவனோட ரூலிங்கில் உள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, எப்படி? புரியல. இவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் வேறையாக இருக்கும், உங்களுடைய வே ஆஃப் டூயிங் வேறையாக இருக்குது, எப்படி சிங்க் ஆவீங்க? புரியல. இந்த மாதிரி பல புரியாமல் இருக்குது. மக்கள் வந்து கிளியராக ஒரு வருடி கொடுத்துட்டாங்க. பொதுஜனம் வந்து இதுக்கு மேலே ஒரு லவுடாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் ஒருத்தன் சொல்கிறேன்னு உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 பேர் சொன்னால் இந்த 10 பேருக்குலாம் பதில் சொன்னால் நான் மக்களுக்கு தான் சொல்லுவாங்க. ஸோ மக்கள்ன்றது யாருங்க? அது குவாண்டம், அது வந்து ஒரு ஹோல் சம்மேஷன் தான் அது. ஸோ ஓல்டு சம்மேஷன் கிளியராக வெர்டிக்ட் கொடுத்துருக்காங்க, வி வாண்ட் நியூ கவர்னன்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுலேயே இந்த ஓல்டு சிஸ்டமில் இருந்தவங்க ஓல்டு பொல்யூஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. புரியல. முன்னாடி வரைக்கும் டிவிக்கு பால் மாதிரி இருந்தது, நேற்றுக்கே ஒரு சுண்டு டிகாஷன் கலந்து அது ஆல்ரெடி காஃபி ஆயாச்சு. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது? இப்போ வழக்கம் போல் பப்ளிக் நம்ம வந்து வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். 5 வருஷம் வேடிக்கை பார்த்துட்டு இவங்கெல்லாம் ட்ரேட் டீல்லாம் முடிச்சுட்டு இது எங்கே போகும் தெரியல. 3 நாளில் இவ்வளோ இதாகுது. மக்கள் எப்படி நம்புவாங்க? வண்டி கட்டி லாரி ஏறி போய் ஓட்டு போட்டு அவங்க வேலையை பண்ணிட்டாங்க. கிளியராக மக்கள் வேர்டிக்ட் கொடுத்துட்டாங்க. எதுக்கு அப்டக்கிள் பண்ணணும்? ஒரு லெகசி கட்சி ஏன் ஒரு தார்மீகமாக அப்பா நீ போய் ஆட்சி அம்மா பார்ப்போம்னு சொல்லி ஏன் பண்ண மாட்டுறாங்க? இப்போ காலையில் திரு ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து அவங்க ஆட்சி அமைக்க நாங்கள் தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதை கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியாது, எனக்கு புரியல. இந்த மாதிரி நிறைய புரியாத இருக்குது. இதெல்லாம் மேலோட்டமாக நான் கேட்குறது. உங்களை யாருக்கா இதெல்லாம் கிளாரிட்டி இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நிறைய ஏதாவது வேலிடாக ஷேர் பண்ணணும், பேசணும் தோணும், கண்டிப்பாக பேசலாம். தேங்க்யூ.